உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க இதுக்கப்புறம் நீங்க என் அம்மாவோட ரூம்ல இருக்கவே கூடாது. மோனையா, நீங்க கெஸ்ட் ரூம்ல தான் இருக்கணும். ஆண்டி, எங்க அம்மா கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 அடி தள்ளி தான் இருக்கணும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொன்னது புரிஞ்சதா? சந்தோஷமா ராதா? இல்ல இன்னும் ஏதாவது கலாட்டா பண்ண பாக்கி வச்சிருக்கியா? நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ண வந்தன்னு நினைச்சேன். உன்னை பத்தி பெருமையா நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீதான் இந்த குடும்பம் ரெண்டா உடையறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்க. அம்மா, இன்னும் என்ன மிச்சம் வச்சிருக்காராதா? மோகனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டல. உன்னாலதான் இன்னைக்கு மோகன் அவனோட அப்பாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டான். இன்னும் உனக்கு என்ன வேணும்? வாய் பேச்சோட நிக்கிற மோகன் அவங்க அப்பாவை கை நீட்டி அடிக்கணுமா? அம்மா ப்ளீஸ் மா, ப்ளீஸ். உங்களுக்கு தெரியும்ல, ராதாவுக்கு உடம்பு சரியில்லைமா. உடம்பு மட்டும் இல்ல மோகன், இவளுக்கு மூளையும் குழம்பி போயிடுச்சு. அம்மா ப்ளீஸ். இல்ல மோகன், இதுக்கு மேலேயும் இவ இஷ்டத்துக்கு விட்டு வச்சோன்னா இவ நம்ம குடும்பத்துக்கே பெரிய ஆபத்தா மாறிடுவா. அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியாது. அம்மா, விஷயத்தை ஏன் பெருசாக்குறீங்க? நான் தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்லம்மா. நான் நாளைக்கே கூட்டு போறேம்மா. காலையிலே டாக்டர் கிட்ட. சோமா ப்ளீஸ் ப்ளீஸ். துளசி, நீ அம்மாவை பக்கத்துல வந்து பாத்துக்கோ. என்ன, நான் ராதாவை பாத்துக்கிறேன். ஹா மோகன். ராதா, என் கூட வா. வா. நீ போ கீர்த்தி. எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. அம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா, நான் உடனே வரேன். மாப்பிள்ள, வா கீர்த்தி, வா போலாம். டேக் கேர். ராதா மேடம், உங்களோட மனநலம் ரொம்ப நல்லாவே இருக்கா. உங்களோட ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கா. ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் சார். உங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனா அதுவும் பெரிய அளவுக்குலாம் இல்ல. உங்களுக்கு ரெஸ்ட், குடும்பத்தோட ஒத்துழைப்பு, அப்புறம் அன்பு தேவைப்படுது. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். டாக்டர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இதே விஷயத்தை என் மோன ஐயா கிட்டே ஒரு முறை சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா. நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். கடவுளே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. இப்ப டாக்டர் சார் மோன ஐயா கிட்ட பேசிடுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கேன்னு மோன ஐயா நம்பிடுவாரு. அதுக்கப்புறமா அம்மாவும் தாமினியும் என் மனநலம் சரியில்லைன்னு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. மிஸ்டர் மோகன், ராதாவுக்கு ரொம்ப டீப் ஸ்ட்ரெஸ், ட்ராமா ஏற்பட்டது. ரொம்ப ஆழமான அதிர்ச்சியில இருக்காங்க. அவங்களோட மனநலம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் டாக்டர் சார். அதிர்ச்சியில தான் ராதா இருக்கா. ஆனா ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல, இதுல இருந்து வெளியே கொண்டு வர ஏதாவது வழி இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. என்ன? அவங்கள நீங்க மென்டல் அசைலமுக்கு அனுப்பணும். அங்கதான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. டாக்டர், நீங்க நீங்க என்ன என்ன சொல்றீங்க? ராதா என்னோட மனைவி. எனக்கு புரியுது மிஸ்டர் மோகன், இது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா ராதா இப்ப இருக்கிற நிலைமையில டாக்டரோட சூப்பர்விஷன் இல்லாம வீட்டுல கண்ட்ரோல் இல்லாத சூழல்ல வச்சுக்கிறது உங்க குடும்பத்துக்கே பெரிய ஆபத்தா மாறலாம். நான் சொல்றதை கேளுங்க. ராதா சீக்கிரமாவே சரியாகணும்னா சீக்கிரமா அவங்கள ஒரு நல்ல மென்டல் அசைலம்ல சேர்த்துருங்க.
இந்த பொண்ணை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அனுப்பிடுங்க. இல்லனா உங்களோட குழந்தைக்கு, உங்களோட அப்பா அம்மாக்கு, இன்ஃபேக்ட் உங்க மொத்த குடும்பத்துக்குமே இவங்களால பெரிய ஆபத்து ஏற்படலாம். என் குடும்பத்துக்கு என்னால எந்த ஆபத்து ராதா, கிடையாது. ராதா. ஆனா உனக்கு என்னால ராதா, ஆபத்து நான் இருக்கு. சொல்றது- நாலு சாத்து ராதா. சாத்துனா எல்லாம் சரியா போயிடும். ராதா. என்ன விடுங்க மோனையா, விடுங்க. ராதா, 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 கொஞ்சம் என்ன பாரு, என்ன பாருன்னு சொல்றல. ராதா, யாரோ ஒருத்தர் சொன்னா அது அப்படியே உண்மையாயிடுமா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட அதே பழைய ராதா தான். எனக்கு நீ மாறல, உனக்கு நான் மாறல ராதா. ஆனா மோனையா, இந்த டாக்டர் என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப சொல்றாரு. அவர் சொன்னா உடனே அனுப்பிடுவாங்களா? நான் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ஒருவேளை நான் உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டா அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன்? உடம்பு சரியில்லைனாலும் என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். ராதா மோகன் சேர்ந்து இருந்தா தானே ஹிட். அவ்வளவுதான், விடு. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஏய் டாக்டர், இவ பைத்தியமாக இருந்தாலும் என்னோட பைத்தியம் தான். சரியா? இதுக்கு மேல ராதாவை பத்தி ஏதாவது நீங்க பேசுனீங்க, முதல் வேலையா உங்களோட டாக்டர் வேலை போகும். அதுக்கப்புறம் உயிரே போயிடும். அவ்வளவுதான், தூக்கி போடு. ஹே, இது ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடுச்சுல. மோனையா, நான் ஒண்ணு சொல்லட்டா? நீங்க மட்டும் அந்த டாக்டர் அப்படி திட்டலன்னா நான் அந்த ஆளை அடிச்சிருப்பேன். தெரியும், நான் தான் பார்த்தனே. அதான் அடிச்சுட்டு இன்னும் அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் அடிக்கணும். சரி, போதும் 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 போதும். சரி வா, நாம வித்தியாசமா ஏதாவது பண்ணலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? மோனையா, சாப்பிடலாம். சரி, போலாமா? சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வேணும். வேலை முடிஞ்சுதா? நீங்க சொன்னதை நான் அப்படியே செஞ்சுட்டேன் மேடம். ஆனா மோகன் இப்பவும் ராதாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. சொன்ன வேலையை நீ சரியா முடிச்சிட்ட. அதுக்கான பணம் உன் அக்கவுண்ட்ல வந்து சீக்கிரம் சேரும். இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதை நாங்களே பாத்துக்கிறோம். இது பட்டர் ஸ்காட்சா? அட, நல்லா இருக்குல்ல. இது நான் என்னோட எடுத்துக்கிறேன். சாக்லேட் என்ன? சரி, நானும் வெயிட் பண்றேன். உன் சாக்லேட் வந்ததும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே? ஆனா அங்க உங்க 40 ரூபாவும் வச்சிருக்கேன். கொடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.